கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறக்கப்பட்ட மாமனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்று கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியில் பாஸ்டர் கெர்ஷோம் அவர்கள் இணைகிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த மறக்கப்பட்ட மாமனிதர்கள் நிகழ்ச்சியில் விசேஷமாய் நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. நாம் ஜோசப் பேட்ஸ் அவருடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த அற்புதமான காரியத்தை பார்த்தோம். அவர் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தை உண்மையாக செய்யும் பொழுது கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் விசேஷமாக இன்னும் அவருடைய வாழ்க்கையை குறித்து என்ன படிக்க போகிறோம்? ஜோசப் பேட்ஸோடைய ஊழிய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். விசேஷமாக இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஃபவுண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஜோசப் பேட்ஸ் அந்த ஸ்தாபனம், அந்த திருச்சபை வளர்வதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை அவர் மேற்கொண்டார், முக்கியமாக அவருடைய ஊழிய பங்கை குறித்து என்ன செய்ய போகிறோம் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். மிக்க நன்றி. அப்போ அவருடைய ஊழியம் விசேஷமாக இந்த சாபத் ட்ரூத்தை அவர் எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறீங்க. அதில் ஆரம்பிங்க நீங்கள் அப்படி தொடர்ந்து. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அவர் சாபத்தை பற்றி, அதாவது ஓய்வு நாளை பற்றி ஒரு புத்தகம் ஒன்றை எழுதி கொண்டிருந்தார். சரிங்களா? அந்த புத்தகத்தை எழுதி முடித்து அதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்திருந்தார். இந்த செவன்த் டே சாபத் அ பெர்பச்சுவல் சைன், ஒரு நிரந்தர அடையாளம். 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஒரு நிரந்தர அடையாளம் என்ற தலைப்பின் கீழ் என்ன செய்கிறாரு, ஒரு புத்தகத்தை அவர் எழுதுவதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எழுதி முடித்த பிறகு என்ன செய்கிறாரு, இந்த சத்தியம் அநேக அட்வென்ட் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். யாரெல்லாம் மில்லரைட் இயக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காய் காத்து கொண்டிருந்தார்களோ, இழந்து போன ஆடுகள்னு சொல்லுவோம்ல, அதே போல் என்னது, இவர் இதில் இழந்து போன ஆடுகளை தேடி என்ன செய்தார், முதல்ல சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார். இந்த அட்வென்ட் சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை முதல் போய் என்ன செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு என்ன செய்து கொண்டிருந்தார். அங்கே ஊழிய பிரயாணத்தை மேற்கொண்டார். 1846 இவர் எழுதின இந்த ஒரு கைப்பிரதி என்ன செய்யுது அப்படின்னா, அந்த புத்தகம் அந்த எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஜேம்ஸ் ஒயிட் மற்றும் எலன் ஒயிட் இவர்களுக்கு கிடைக்கிது. இவர்கள் தான் இன்னொரு ஃபவுண்டர்ஸ் நம்ம சொல்லலாம். நம்முடைய செவன்த் டே திருச்சபைக்கு அவர்கள் மூவரும் தான் என்ன செய்தாங்க, தோற்றுவிப்பதற்கு மிகுந்த ஒரு உறுதுணையாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். இவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்ததில் ஜோசப் பேட்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இவர் மூலியமாக தான் என்ன செய்தாங்க, அவர்கள் இருவரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஜோசப் பேட்ஸ் சொன்னதனால் மாத்திரமல்ல, அவரிடத்துல சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் 2 பேரும் முதல்ல என்ன செய்யலை, அதை விசுவாசிக்கலை. ஏதோ ஒரு புதிதான ஒரு சத்தியத்தை பேட்ஸ் சொல்கிறாரு, குழம்பி போய் சொல்கிறேன்னு சொல்லி என்ன செய்தார்கள், முதல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிற்பாடு வேதத்தை என்ன செய்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இவர்கள் மூவருமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ஆசரித்து கொண்டிருந்தார்கள். சபைக்கு சென்றுட்டு இருந்தாங்க, ஓய்வு நாளை ஆசரித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் உண்மையான ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7ஆம் நாள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு, வேதத்தின் அடிப்படையில் அது இருந்த பிறகுதான் என்ன செய்தார்கள், அனைவருமே என்ன செய்தாங்க, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் அருமையான பாடத்தை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் ஒருவர் நம்மிடத்திலே வந்து ஒரு சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது நமது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை முதல்ல என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ என்னுடைய சர்ச் பாஸ்டர் சொன்னார், ஏதோ நான் இங்கே கேட்டேன் டிவியில் என்று சொல்லி நாம் அப்படியே அதை என்ன செய்ய ஃபாலோ பண்ணுவதை காட்டிலும் சோதித்து பார்த்து, பெரையா திருச்சபை மக்கள் என்ன செய்தாங்க, பவுல் சத்தியத்தை சொல்லும் பொழுது என்ன செய்தார்கள், அதை ஆராய்ந்து சோதித்து பார்த்து என்ன செய்தாங்க, அது உண்மையானது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு சத்தியத்தை குறித்து பேசினாலும் வேதத்தின் அடிப்படையில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த பக்குவம் குறைந்திருப்பது என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் வேதத்திலிருந்து முத்துக்களை எடுத்து காட்டும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாக பாஸ்டர், அது ஒரு பெரிய பிளெஸிங். ஏன்னா பைபிள் சொல்கிறபடி நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கடவுள் தருவார். கண்டிப்பாக. தொடர்ந்து சொல்லுங்கள், இந்த 7ஆம் நாள் சத்தியத்தை குறித்து இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே 1849ஆம் ஆண்டில் ஜோசப் பேட்ஸ் என்ன செய்கிறாரு, ஜாக்சன் என்ற பட்டணத்துக்கு பிரயாணம் போகிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக என்ன செய்கிறாரு, அங்கே பிரயாணம் போகிறார். தான் கண்டு கொண்ட இந்த ஓய்வு நாள் சத்தியத்தையும் பின்னர் 1000 எட்சண்டத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசரிப்பு கூடார சத்தியத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு,
இப்போ அநேக இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்க்க முடியும் ஜோசப் பேட்ஸ் அவர்களை. தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே அப்படி இருக்க நேரத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. ஜோசப் அதாவது பேட்ஸ். ஒரு ட்ரீம் சொல்லலாம், தரிசனத்தை காட்டிலும் ஒரு கனவு மாதிரி என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. அவர் இருக்கிற இடத்துல 1852ஆம் ஆண்டில் இப்போ என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு கூட்டத்தை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிற நேரத்தில் இங்கே பேட்டில் கிரீக் என்ற பட்டணத்துக்கு நீ போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல வந்த உடனே இவருக்கு அந்த பட்டணத்தை குறித்து கேள்விப்பட்டதே கிடையாது. உடனே என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதல் கேட்குறார், பேட்டில் கிரீக் எங்கே இருக்குது, இது தெற்கே போகணுமா இல்லை வடக்க போகணுமா, அவருக்கு தெரியல எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்குறாரு. கேட்ட மாத்திரத்திலே அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிது, நீங்கள் இந்த திசையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்துக்கு போய் என்ன செய்கிறாரு, இறங்கிடுறாரு. இப்போ மறுபடியுமா ஒரு சத்தம் கேட்குது. அங்கே இறங்கின போய் எங்கே போகிறதுன்னு தெரியல அவருக்கு. மறுபடியுமா ஒரு வாய்ஸ் சத்தம் கேட்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீ போய் என்ன செய், போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் விசாரி, அவர்கிட்ட போயிட்டு நேர்மையான மனிதர் இங்கே யார் இருக்கிறான்னு சொல்லி விசாரின்னு சொல்லி ஒரு வசனம், அங்கே ஒரு வாக்கியம் அவருக்கு சொல்லப்படுகிறது. அதை கேட்ட மாத்திரத்திலே உடனே என்ன செய்கிறாரு, அங்கே போஸ்ட் மாஸ்டர்கிட்ட அங்கே கடந்து செல்கிறார். அதை கடந்து செல்லும் பொழுது அங்கே கேன் யூ டைரக்ட் மீ டு த மோஸ்ட் ஹானஸ்ட் மேன் இன் டவுன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அங்கே கேட்குறார். அதாவது இந்த பட்டணத்தில் உள்ள மிகவும் நேர்மையான மனிதன் வீட்டிற்கு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த போஸ்ட் மாஸ்டர் கொஞ்சமும் தயங்காமல் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்கிறார். அந்த மனிதனுடைய பேர் என்ன அப்படின்னா டேவிட் ஹெவிட். ஐ கேன் கிவ் யூ டைரக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் டேவிட் ஹெவிட், அவருடைய பேர் வான்பரான் என்ற ஸ்ட்ரீட்டில் என்ன செய்கிறாரு இருக்கிறான்னு சொல்லி அவருக்கு அங்கே அட்ரஸ் சொல்லப்படுகிறது. மிக்க நன்றி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் அங்கே போய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு ஜோசப் பேட்ஸ் அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜோசப் பேட்ஸ் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து பேட்டில் கிரீக்குக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அங்கே டேவிட் ஹெவிட் அப்படின்றவங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவரை சந்திக்கும் பொழுதும் சந்தித்த பிற்பாடு என்ன நடந்தது? டேவிட் ஹெவிட் என்ற நண்பர் அவருடைய வீட்டிற்கு, அதாவது அவர் யார் என்று தெரியாது, போஸ்ட் மாஸ்டர் சொன்ன அந்த ஒரு விளக்கத்தின்படி என்ன செய்கிறார், த மோஸ்ட் ஹானஸ்ட் மேன் இன் த டவுன், மிகவும் நேர்மையான மனிதர் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்த பிறகு உடனடியாக சட்டம் தாமதிக்காமல் என்று சொன்னால் இது தேவனிடத்திலிருந்து வந்த கட்டளையாக இருக்கிறது. உடனே என்ன செய்கிறாரு, அந்த வீட்டிற்கு போய் கதவை தட்டுறாரு. அங்கே யார் வரா, டேவிட் ஹெவிட் அங்கே திறக்கிறார். திறந்த மாத்திரத்திலே ஐ ஹாவ் அ மெசேஜ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அங்கே ஜோசப் பேட்ஸ் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். உடனே டேவிட் ஹெவிட், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு முதலாவதாக வந்திருக்கிறீங்க, முதல்ல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, காலை உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற சத்தியத்தை நாம் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க நம்ம பார்க்க முடியும். இதுலேருந்தே நம்ம என்ன செய்ய முடியும், டேவிட் ஹெவிட்டுடைய ஒரு குணாதிசயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். யாருன்னே தெரியல, ஒருத்தர் புதுசாக வீட்டுக்கு வரும்பொழுது, அதுவும் ஏதோ பைபிள் ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னும் பொழுது அவர் அன்போடு வர வச்சு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு குணம். ஆமாம், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி குணம் இருக்கிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கண்டிப்பாக. இப்போ முதல்ல அவர்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய விவாதத்தை தொடங்குகிறார்கள். விசேஷமாக ஜோசப் பேட்ஸ் என்ன செய்கிறாரு, மில்லரைட் இயக்கத்தில் என்னென்னலாம் நடந்தது. டேவிட் ஹெவிட் மில்லரைட் சத்தியத்தையும் கேளாத ஒரு மனிதராக இருந்திருந்தார். கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை பற்றி அவர்கள் கடைப்பிடித்ததாக நம்மளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் அந்த ப்ராஃபட்டிக் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் காண்பித்து ஆசரிப்பு கூடார சத்தியம் எப்படியாக நிறைவேறியது, விசேஷமாக அக்டோபர் 22, 1840 என்ன நடந்தது, எப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அங்கே ஒரு முக்கியமான பிரதான ஆசாரித்துவ பணிக்காக போயிருக்கிறாரு அப்படின்ற காரியத்தை எல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அங்கே ஓய்வு நாள் சத்தியத்தை என்ன செய்கிறாரு அங்கே விளக்குவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதை குறித்து அங்கே ஜேன் லஃப்பரோ என்ன சொல்கிறார் அப்படின்னு இந்த சம்பாஷணைகள்லாம் குறித்து டேவிட் ஹெவிடைய வீட்டிற்கு போவதை குறித்து என்ன செய்கிறாரு, ஜேன் லஃப்பரோ ஒரு காரியத்தை விளக்குகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் வாஸ் அ ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் from a dream that prompted Adventist pioneer Joseph Bates to change his travel plans. அதாவது
டேவிட் ஹெவிட் அவருடைய வீட்டிற்கு செல்வது என்பது ஒரு வலிமையான ஒரு ஊர்ஜிதமான ஒரு இம்ப்ரெஷனாக இருந்து உணர்த்துதலாக இருந்துச்சு ஜோசப் பேட்ஸுக்கு. அதனால தான் என்ன செய்கிறாரு, அவருக்கு வேறு ட்ராவல் பிளான்ஸ் இருந்த பொழுதும் அதை நிராகரித்து விட்டு என்ன செய்கிறாரு, தன்னுடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து இங்கே வருவதை பார்க்க முடியும். அதன் விளைவாக டேவிட் ஹேவிட் மற்றும் அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர் வேதத்தோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது அவர்களும் படித்து தெரிந்து அது உண்மை என்று ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அதை தொடர்ந்து என்ன நடந்துச்சு? இதை பார்க்கும் பொழுது இதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் பை ஃபெய்த் வந்து டேவிட் ஹெவிட் பிரெஸ்பிட்டேரியன். இப்போ இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக குடும்பமாக என்ன செய்கிறார்கள், வேதத்தை ஒப்பிட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு குழு உருவாகிறது. 7th டே சாபத்தை கடைப்பிடிப்பதற்கு 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைப்பிடித்து அங்கே ஒரு நியூக்ளியஸ் மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு ஏர்லியாக அங்கே அந்த இடத்துல ஒரு 7th டே திருச்சபை ஒன்று, ஒரு கூட்டம் ஒன்று அங்கே ஆரம்பிக்குது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவர் அமாங் த ஏர்லியஸ்ட் கன்வெர்ட்ஸ் டு செபட்டேரியன் அட்வென்டிசம். இந்த சத்தியத்திற்கு ஒரு ஆதியிலே அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருச்சபைக்கு உரிய ஒரு மக்கள் யார் என்று சொன்னால் டேவிட் ஹெவிட் மற்றும் அந்த கூட்டத்தார் பேட்டில் கிரீக்கில் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். மிக்க நன்றி பாஸ்டர். அப்போ அவங்க வந்து ஓய்வு நாளை அந்த இடத்துல ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சனிக்கிழமை. தொடர்ந்து சொல்லுங்கள், என்ன ஆச்சு? தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஜோசப்ஸ் எக்ஸ்டென்சிவ் ட்ராவல்ஸ் ரிமைண்டட் ப்ரூடன்ஸ் ஆஃப் ஹிஸ் இயர்ஸ் அட் சி. அதாவது ஜோசப் பேட்ஸ் இப்படி அநேக இடங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவருடைய மனைவி ப்ரூடன்ஸ்க்கு அவர் கப்பல் பிரயாணம் போகிற அந்த காலங்கள் என்ன செஞ்சது அப்படின்னா ஞாபகம் வந்தது. அநேக நேரத்தில் என்ன செய்ய மாட்டார், வீட்டிலே இருக்க மாட்டார், கண்டிப்பாக பிரயாணங்கள் போவார். இப்போ அதே போல் இப்போ என்ன செய்கிறாரு ஜோசப் பேட்ஸ், அங்கே ஊராக என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, ஓடி போய் இங்கே சத்தியத்தை சொல்வதற்காக பல நாட்கள் வீட்டை விட்டு போகிற சூழ்நிலை பார்க்க முடியும். அப்பொழுது ப்ரூடன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த தடவை என்ன செய்யலை, அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்னென்று சொன்னால் ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஊழியத்திற்காக என்ன செய்கிறாரு ஜோசப் பேட்ஸ் உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா கவனித்து கொண்டிருந்தார்கள். இது அவருடைய மனைவியின் நல்ல குணாதிசயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பேட்ஸ் அவருடைய மனைவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையை அவர்கள் தொடர்ந்து ஆசிரியத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓய்வு நாள் சத்தியத்தை பேட்ஸ் மாத்திரம் தான் முதல்ல ஏற்றுக்கொண்டார். அவங்களுடைய மனைவி வந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை தான் செய்துட்டு இருந்தாங்க, போய்கொண்டிருந்தாங்க. இது ஜோசப் பேட்ஸுடைய நல்ல ஒரு குணாதிசயத்தை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய மனைவி ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர் என்ன செய்வாராம், போயிட்டு தன்னுடைய மனைவிக்கு அங்கே ஞாயிற்றுக்கிழமையில் தன்னுடைய காட்டில் என்ன செய்வார், அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த திருச்சபையில் விட்டு ஒரு வெளியில் என்ன செய்வாராம், அந்த காட்டில் உட்காந்துட்டு இருப்பாராம் அவங்க மனைவி வர வரைக்கும். அவங்க மனைவி வந்த பிறகு என்ன செய்வார், அவங்க மறுபடியும் கூட்டி கொண்டு வீட்டுக்கு வருவார். அப்போ எந்த அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்திருக்கிறார் பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஒரு தான் கடைப்பிடித்த ஒரு சத்தியத்தை தன் மனைவியும் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு பை ஃபோர்ஸாக இல்லாமல் என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான நேரத்தையும் சமயத்தை என்ன செய்தார், கொடுத்தார். இதில் ஜோசப் பேட்ஸுடைய பொறுமை விளங்குகிறது. அநேக கணவன்மார்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது என்ன செய்யும் இருக்கும். நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நல்ல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் எழுதியிருக்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போம் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு நாம் பார்க்குறோம். இன்றைக்கு அநேக நம்ம நாளிதழில் பார்க்கும் பொழுது சரி நிறைய பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய முடியும், கணவன் மனைவிக்குள்ளே பார்க்குறோம். ஜோசப் பேட்ஸோடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் ஒரு பொறுமை அங்கே இருந்ததை பார்க்க முடியும். அன்பு செலுத்தினார், தன்னுடைய மனைவியின் மீது அதிகமான அன்பு செலுத்தினார். அவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் பொறுமையை கடைப்பிடித்திருக்கார் என்பதை என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. மிக்க நன்றி பாஸ்டர். அப்போ அவர் வந்து தன்னுடைய மனைவி என்ன செய்யலை, என்னதான் சத்தியத்தை இவர் தெரிஞ்சிருக்குது, இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை கடைப்பிடிச்சாதான் நம்ம வந்து இன்னும் நெருங்கி கடவுளுக்குள்ளே ஜீவிக்க முடியும், பரலோக ராஜ்யத்தை சேர முடியும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் தன்னுடைய மனைவியை வந்து கட்டாயப்படுத்தாதபடிக்கு பொறுமையாக என்ன செஞ்சார், விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அற்புதமாக. நிறைய கணவன்மார் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் சொல்கிறத தான் கேட்க வேண்டும். கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும் சரி, சரியோ தவறோ அவர்கள் சொல்ல தான் கேட்க வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஜோசப் பேட்ஸ் அது அப்படி இல்லாதவாறு
அங்கே சரியான ஒரு பக்குவத்தை இங்கே கடைப்பிடித்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பொறுமையோடு காத்து கொண்டிருந்த இறுதியில் அவருடைய மனைவி என்ன செய்தாங்க, ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருக்கும் பொழுது மனைவிமார்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். மனைவிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கணவன்மாருக்காக என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே வலுக்கட்டாயமாக அதையும் திணிக்காமல் ஜெபத்தில் அவர்களோடு நாம் இடைபடுவோம் என்று சொன்னால் தேவன் உள்ளத்தில் என்ன செய்வார், கிரியை செய்வார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மிக்க நன்றி பாஸ்டர். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டுமாய் தொடர்ந்து படிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாய் ஜோசப் பேட்ஸ் அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டுமாய் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜோசப் பேட்ஸ் அவங்களுடைய ஊழியத்தில் அந்த ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை தன்னுடைய மனைவிக்கு கூட அவர் வற்புறுத்தாமல், மனைவியாக அவங்களா மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலலாம் வேறு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது? தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஜோசப் பேட்ஸ் அநேக சாபத் கான்ஃபரன்சஸை அவர் ஏற்படுத்தி அதை ஒழுங்கு செய்வது என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். எந்த ஆண்டுக்கு இடைப்பட்ட ஆண்டுகள் பார்க்கும் பொழுது 1848 மற்றும் 1850களில் அநேக சாபத் கான்ஃபரன்சஸை நடத்துகிறாரு. அது மாத்திரமல்லாமல் அநேக இடங்களுக்கு என்ன செய்கிறாரு, எக்ஸ்டென்சிவாக என்ன செய்திருக்கிறார், பிரயாணம் செய்திருக்கிறார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். விசேஷமாக பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது, அவருடைய கடைசி ஆண்டுகளில் இறுதி ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாக என்ன செய்திருப்பாராம், பிரசங்கம் செய்திருப்பாராம். அந்த பேட்டில் க்ரீக்கில் அவர் சந்தித்த நபர்களைப் போல அநேக இடங்களுக்கு சென்று என்ன செய்திருக்கிறாரு, அநேக நபர்களை அவர் சந்தித்திருக்கிறார். ஒரு இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், விசேஷமாக இவருடைய பெயரை பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் பேட்ஸ் என்றாலே அப்போஸ்டல் ஆஃப் த சாபத், ஓய்வு நாளின் அப்போஸ்டல் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு அந்த ஒரு சத்தியத்தை இவர் தான் அதை தோற்றுவித்தது என்று நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஜேம்ஸ் ஒயிட் மற்றும் எலன் ஒயிட் அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி தொடர்ந்து பார்க்கும்பொழுது இன்னொரு அனுபவத்தை நம்ம ஜோசப் பேட்ஸோடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். விசேஷமாக ஒரு நாள் ரெபேக்கா ஸ்மித் என்ற நபரை தன்னுடைய ஊழியத்தின் வாயிலாக என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவருடைய மகள் ஆனியை குறித்து என்ன செய்கிறாங்க, மிகவும் கவலையோடு என்ன செய்கிறாங்க, ஜோசப் பேட்ஸ் இடத்துல சொல்கிறாங்க, என்னுடைய மகள் உலகத்தின் படிப்பதில் உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது, அவங்களுக்கு ரொம்ப குன்றி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வருத்தப்பட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஜோசப் பேட்ஸ் என்ன செய்கிறாங்க, நான் இந்த இடத்துல மகள் படிக்கிற இந்த இடத்துல தான் நான் என்ன செய்கிறேன், ஒரு கூட்டம் நடத்துகிறேன். அந்த பட்டணத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன செய்ய, என்னுடைய கூட்டத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன செய்கிறாங்க, ரெபேக்கா ஸ்மித் அவருடைய மகள் ஆனிக்கு அந்த இடத்தை கூறி, இந்த இடத்துக்கு நீ போமா, என்ன செய், பேட்ஸ் அவர்கள் வருவாங்க, பிரசங்கத்தை கேள் என்று சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட மாத்திரத்தில் ஆனி அவர்களுக்கு சரி அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போயிட்டு சத்தியத்தை நம்ம ஏதோ கேட்போம் அப்படின்ற பெயருக்கு வருவார்கள் அல்லவா, அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மாத்திரத்தில் அந்த செய்தியை கேட்பதற்கு முந்தின நாளிலே ஒரு கனவு ஒன்று வருகிறது அவர்களுக்கு. என்ன கனவுன்னு சொன்னால், அந்த கனவுல ஒரு ப்ரீச்சர் என்ன செய்கிறாரு, 2300 ராப்பகல் செல்லும், அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற ஒரு வசனத்தை பேசுவது போல ஒரு கனவு ஒன்று கொடுக்கப்படுகிறது ஆனிக்கு. அதே ராத்திரியில் ஜோசப் பேட்ஸ்க்கும் ஒரு கனவு கொடுக்கப்படுகிறது. அவருடைய கூட்டத்தில் ஒரு பெண்மணி கடைசி நேரத்தில் அவசரமாக வந்து என்ன செய்கிறாங்க, அங்கே கடைசி சீட்டை, அங்கே ஃப்ரண்ட் சீட்டை வந்து உட்கார்றது போல் ஒரு கனவு கொடுக்கப்படுகிறது. கடைசியாக அந்த கூட்டம் நடக்கிறது. அந்த கனவுளை பார்த்தது போல் ஜோசப் பேட்ஸ் வேற ஒரு சப்ஜெக்டில் பேசலான்னு இருந்தார். ஆனால் இந்த பெண்மணி அங்கே பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, இந்த சப்ஜெக்டை மாற்றிட்டு அந்த வசனத்தை வாசிக்கிறார். 2300 ராப்பகல் சொல்லும், அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இதை கேட்ட மாத்திரத்திலே அங்கே ஆனி அவர்களுக்கு தன்னுடைய கனவு ஞாபகம் வரும். அதே ப்ரீச்சர் அங்கே என்ன செய்கிறாங்க, கனவுல பார்த்து அதே ப்ரீச்சரை பார்க்குறாங்க. அதே வசனத்தையும் அவங்க கேட்ட உடனே அவர் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இது கண்டிப்பாக கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டம் முடிந்த உடனே ஜோசப் பேட்ஸ்கிட்ட போயிட்டு நடந்ததை கூறுறாங்க. ஜோசப் பேட்ஸும் நடந்ததை சொல்கிறாரு. பின்னர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே பார்க்கும் பொழுது மனம் திரும்பி என்ன செய்கிறாங்க, ஜேம்ஸ் ஒயிட்டுக்கும் எலன் ஒயிட்டுக்கும் உறுதுணையாக ஆனி ஸ்மித்
அங்கே பப்ளிஷிங் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு சேருவதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ இவங்க மனம் திரும்பி அவங்க கனவு கண்ட மாதிரியே ஒரு நிஜத்தில் நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும். நமக்கு ஒரு வேளை அப்படி நடந்து நம்ம ஆனியோடைய சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சே பார்க்க முடியல. கனவுல நினச்சதை அப்படியே நேரில் நடக்குதுன்னும் பொழுது அவங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதை நாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்படியாக வழிநடத்தி வருகிறார் கண்டிப்பாக என்பதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி வல்லமையாக ஒவ்வொரு கூட்டங்களையுமே அப்படி வல்லமையான ஒரு கூட்டமாக அமைந்தது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய கடைசி நாட்களிலே ஜோசப் பேட்ஸ் இப்படி வல்லமையான ஊழியங்கள் அவர் செய்து வந்தார். அநேக ஆத்மாக்களை தேவனுக்கென்று ஆதாயம் செய்தார். விசேஷமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே பேட்டில் கிரிக்கில் நம்ம சொன்னது போல் அங்கே ஒரு கூட்டம் ஆல்ரெடி இருந்ததல்லவா, அங்கே இருக்கும் பொழுது நம்முடைய திருச்சபையும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஒரு ஸ்தாபனமாக முதல் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்தது அப்படின்னா எங்கே இருந்ததுன்னா பேட்டில் கிரிக்கில் தான் இருந்தது. 1863ஆம் ஆண்டில் தான் முதலாக அது ஒரு ஸ்தாபனமாக அங்கீகரிக்கப்பட்டது, ஒரு ஆர்கனைசேஷனாக அது ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டுனா அந்த ஆண்டில் தான். அப்போ பேட்டில் கிரிக்கில் இருக்கும் பொழுது அநேக முறை என்ன செய்வாங்க, ஒயிட் ஃபேமிலியும் இவர்களும் அநேக காரியங்களை குறித்து பேசவும், ஜோசப் பேட்ஸ் அந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய ஊழிய பங்கிற்கும் அதிகமான கான்ட்ரிபியூஷனை செய்திருக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அநேகமான கான்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். மிக்க நன்றி. இவருடைய ஊழியம் ரொம்ப வல்லமையாக செஞ்சு ரொம்ப அநேக ஆத்மாக்களை வந்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவருடைய கடைசி ஊழியத்தினுடைய நிறைவு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் இவருடைய முக்கியமான காரியத்தை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு ஊழியத்தை செய்த மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். இவரை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாங்க. He bore his years better than any of his fellow workers. தன்னுடைய கோ ஒர்க்கர்ஸை காட்டிலும் நல்ல ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்த ஒரு நபர் தான் ஜோசப் பேட்ஸ். மாத்திரமல்ல, ஒரு ஷிப் கேப்டன் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த எல்லாவற்றையும் என்ன செய்தார், தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார். கடைசியில் நான் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் அங்கே உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடியும். கடைசியாக அந்த நாளிலே அந்த சாபத் டிராக்டுக்கு பணம் இல்லாமல் கொஞ்சம் பணத்தை அப்புறமா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு வருவார். அப்படி ஒரு சிறுக சேர்த்து விசுவாசத்தோடு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த சத்தியம் வெளியே வருவதற்கு அவர் அன்று செய்த காரியத்தை இன்று நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த சத்தியம் உலகமெங்கும் போய் இன்றைக்கி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை 212 நாடுகளில் வளர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 21 மில்லியன் மெம்பர்ஷிப்புக்கு மேலே இந்த திருச்சபை வளர்ந்திருக்கிறது. செவன்த் டே சத்தியம் இவர் மூலமாக நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படி பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. மிக்க நன்றி பாஸ்டர். இப்படியாக ஊழியத்தை வந்து வல்லமையாக செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மிக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சி சார்பாக. நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜோசப் பேட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து தன்னிடத்தில் இருந்த எல்லா காரியங்களையும் தேவனுக்காக விற்று அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்குறோம். ஒருவேளை உங்ககிட்டையும் அல்லது என்னிடத்திலும் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். அவரை போல் நாம் பணக்காரராக இல்லாமல் இருக்கலாம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வேத புஸ்தகத்தை, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.